A2ZTECH தமிழ் சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க 500 ரூபாய்க்கு கீழே உள்ளதுலே பெஸ்ட் ஹெட்செட் என்ன, அதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. நானும் வந்து நிறைய ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஹெட்செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாமியோடைய பேசிக் எடிஷன் ஹெட்செட். ஸோ இந்த ஹெட்செட் வந்து பாத்தீங்கன்னா நான் கடந்த ஒரு வாரமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹெட்செட்டுடைய அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னொரு வீடியோக்கு போகலாம். இந்த ஷாமியோட ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது ஒயிட் பாக்ஸில். ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணது ரெட் கலர். 2 வேரியன்ட் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வேரியன்ட். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்இயர் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பிடன்ஸ் வந்து பார்க்கும்போது 32 ஓம் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 14 கிராம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிள் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 மீட்டர் வந்து கிடைக்குது. ஜாக் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm வந்து கொடுத்துருக்காங்க. ரேட்டட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5 MW வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸ் குவாலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா இயர்பட் டிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இயர்பட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. மீடியம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்பில்டாகவே ஹெட்செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோடைய பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்கலாம். ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடி வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்செட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். 500 ரூபாய்க்கு கீழே மெட்டல் பாடி வந்து கொடுக்குறதே பெரிய விஷயம். அதுலேயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்ஷன் பாயிண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளே பாஸ் பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்பில்ட்டாக மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தாராளமாக இது யூஸ் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோடைய பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணி பேசலாம். மைக்கோட பொசிஷன் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்கு. இதில் ஷாமி வந்து நல்ல ஒரு ஜாப் வந்து பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3.5 mm ஜாக். ஸோ 3.5 mm ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டு பிளேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல் ஷேப்பில் பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டான ஒரு 3.5 mm ஜாக் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கனெக்ஷன் ரிமூவ் பண்ணும்போது ஒயரோட டிஸ்கனெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த எல் ஷேப் பெண்ட் பண்ணி கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒயரும் 3.5 mm ஜாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகுது, கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ அதுபடி வந்து பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாகவே வந்து இருக்குது. டிசைன் தரவில் வரும்போது சூப்பரான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியர் லுக் டிசைன் வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். 500 ரூபாய்க்கு கீழே இதே மாதிரி எந்த ஒரு ஹெட்செட்லையுமே இதே மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுக்கல. இதை ஹெட்செட் வந்து பார்த்தாலே உங்களுக்கு 2000 3000 அந்த ரேஞ்சுக்கான ஒரு டிசைன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் டிசைனுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஹெட்செட்ல எந்தெந்த வைக்கணும்னு அவங்க வந்து ரிமார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர். ஸோ ஒயரோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதோடைய லென்த் வந்து பார்க்கும்போது 1.25 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 125 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது போல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜுமாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே லென்த்தாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ண கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லாங் ட்ராவல் நீங்கள் வந்து போகும்போது இந்த லென்த்தான ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இதோடைய சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய்க்கு கீழே உள்ளதுலேயே ஒரு பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி உள்ள ஒரு ஹெட்செட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டை நான் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அதே மாதிரி சேம் அளவுக்கு ட்ரெப்ளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இரண்டுமே வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஹெட்செட்டாகவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோடைய சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு சில சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை வால்யூமில் வச்சு கேட்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ஒரு சில சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. பாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் அளவுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்கு இந்த 500 ரூபாய்க்குள்ள பட்ஜெட்ல. ஆனா அந்த அளவுக்கு 1000 ரூபாய் உள்ள பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா 500 ரூபாய்க்கு கீழே உள்ள ஒரு பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஒரு பாஸ் மற்றும் ட்ரபிள் கொண்ட ஒரு ஹெட்செட்னு கேட்டீங்கன்னா நான் இதை வந்து கண்டிப்பா வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஹெட்செட்டோடைய இயர்பட் டிப்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளுடைய இயரில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஃபிட் ஆகிருக்கு. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நான் வந்து டெஸ்ட் பண்ணல 2.5 மணி நேரம் வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத எந்த ஒரு பெயினுமே கிடையாது இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இந்த இயர்பட் டிப்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பெயின் வராது. ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபுல் சினிமா உங்களுக்கு இந்த ஹெட்செட் மூலமாக வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 எக்ஸ்ட்ரா இயர்பட் டிப்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ். ஸோ உங்களுக்கு உங்களுடைய இயரோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கலத்தினா அதை வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த இயர்பட் டிப்ஸ் இல்லை. கம்ஃபர்டபுளாக வந்து இந்த இயரில் வந்து இந்த இயர்பட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஹெட்செட்டோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒயர். ஸோ ஒரு ஃப்ளாட் ஒயர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இதில் வந்து பெட்டராக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரவுண்ட் ஒயர் வந்து கொடுத்துருக்கனால ரொம்பவே டாங்கிள் ஆகுது. ஃபர்ஸ்ட் எனக்கு பாக்ஸ் கிடைச்ச உடனே ஓப்பன் பண்ண உடனே நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் இதுதான் டாங்கிள். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வந்து வச்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாங்கிள் ஆகுது ரவுண்ட் ஒயர். ஆனால் ஃப்ளாட் ஒயர் வந்து இதே டைமில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும்தான் இந்த ஹெட்செட்டில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மற்றபடி எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே இந்த ஹெட்செட்டில் கிடையாது. ஸோ உங்களுக்கு தாராளமாக வந்து இந்த ஹெட்செட்டை வந்து வாங்கலாம். ஸோ இந்த ஹெட்செட் எந்த அளவு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஹெட்செட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஹெட்செட்டை வாங்குறதுக்கு உண்டான பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த ஹெட்செட்டோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான டெக் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.